என் வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல தேவனை மாற்றக்கூடாது. தேவன் விரும்புவது போல என் வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். ஆபிரகாமுடைய 75வது வயதிலே ஆண்டவர் ஆபிரகாமுடைய பார்த்து சொல்ற, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நீ வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் கேட்குறேன், ஆண்டவர் ஏன் மெசொப்பொத்தாமியா நாட்டிலே ஊர் என்கிற பட்டணத்தில் அவனை ஆசீர்வதிக்க வேண்டியதானே? ஆண்டோடைய நோக்கம் அவனை வெளியே கொண்டு வரணும். இப்போ பிரயாணம் பண்ணுகிறார் ஆபிரகாம். எங்கே போகிறார் தெரியாது. ஸ்தோத்திரம். அவன் பிரயாணம் எப்படி இருக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று தைரியமாக சொல்ல முடியும், அவன் பிரயாணம் அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தென்றால் தேவன் விரும்புகிறது போல இருந்துச்சு. எனவே 3வது ஒரு நபர் அவன் வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கு என் தேவன் அனுமதிக்கவே இல்லை. சகோதரா, இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை தான் நமக்கு